அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய வீடியோக்களை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஜிடிக்கான ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, அப்படி வந்தால் அதில் என்ன மாற்றங்கள் இருக்கும், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். பட் முழுமையாக பார்த்தவங்க கமெண்ட்ஸுக்கு மட்டும் தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். அதை நான் இங்கே முதல்லையே பதிவு செஞ்சிடறேன். இப்போ நமக்கு மே மாதம் தொடக்கத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. பிறகு அடுத்து அதாவது மே 12லேருந்து 14 வரைக்கும் ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு மெயினாக நடந்தது. அதனைத் தொடர்ந்து மே 16 ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்தது. ஆப்சண்ட் ஆனவங்களுக்கு மே 22 சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு 31 மே அன்னைக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாச்சு. ஓகே, அடுத்து கவுன்சிலிங் தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்த ஒரு தருணத்தில் தற்போது அடிஷ்னல் சிவி லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க டிஆர்பியிலேருந்து. அதாவது ரிசர்வேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடணும், எந்த வேக்கன்சியும் நம்ம டிஆர்பியோட தவறால் ஃபில் ஆகாமல் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அடிஷ்னலாக ஒரு சிவி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 35 ஆசிரியர்களை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது இவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பும் விரைவில் நடக்க இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களையும் லிஸ்ட்டில் கொண்டு வருவதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம். எனவே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரிவைஸ்டு அதாவது ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படின்றது போட முடியாது. ஸோ இந்த ஒட்டுமொத்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டையும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை டிஆர்பிக்கு ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்துருச்சு. இந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேர் வந்துருச்சு, நம்ம அமைதியாக இருக்கோம். ஆனால் நிறைய ஆசிரியர்கள் பெயர் வராதவங்க டிஆர்பிக்கு தொடர்ந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய குறைகளையும் அவங்க பேர் வரணும் அப்படின்றதுக்கும் முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா இப்போ என்ன தான் நம்ம மனிதர்கள் தான், எல்லா லிஸ்ட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் சிறு சிறு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதை எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பிடிபிஆர்டி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயும் சிலர் பேர் வராதனால அவங்க உரிய ஆதாரங்களை காட்டி கேட்டப்போ ஓகே அப்படின்ட்டு அவங்களுடைய பேரை லிஸ்ட்டில் சேர்த்து ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது 2 காரணங்கள். ஒன்று, அடிஷ்னல் சிவி லிஸ்ட் விட்டுருக்காங்க, அவர்களுடைய பெயர்களை ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அவங்க என்ன ரேங்க்கோ அந்த ரேங்க் வைஸ் அவங்கள கொண்டு அவங்களுக்கு உரிய இடத்துல அவங்க பேரை கொண்டு வரணும். இது ஒன்று. இரண்டாவதாக நான் சொன்ன மாதிரி இந்த தேர்வர்கள் தேர்ச்சி பெற்று சிவி போயிட்டு அவங்களுடைய பேர் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராதவங்க டிஆர்பிக்கு தொடர்பு கொண்டு என் பேர் இந்த இடத்துல வந்திருக்கணும், ஏன் வரலை அப்படின்ட்டு உரிய ஆதாரத்தோடு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதை டிஆர்பி ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில், அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் லிஸ்ட்டு அவங்களுடைய பேரை ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவர்களுக்கு பதிலாக கடைசியில் யாராவது இருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் இப்போ பேர் வந்திருக்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், 100% உண்டு. 0.1% லாஸ்ட்டில் இருக்க ஒருத்தர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கம்யூனல் டர்னில் உள்ளே வராரு அப்படின்னா அவருடைய கம்யூனல் டர்ன்லேயே லாஸ்ட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை. பட் நடுவில் எங்கேயாவது இடையில் சொருவப்படுறாரு அப்படின்னா அப்போ கடைசியில் இருக்க ஒருத்தர் வெளில போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வேக்கண்ட் இருக்குது, நான் அவைலபிள் போஸ்டிங் இருக்குது அதே கேட்டகரியில் அப்படின்னா அதை கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. பட் எல்லா போஸ்டிங்கும் ஃபில் ஆகிடுச்சு, பட் இடையில் ஒருத்தர் வர வேண்டி இருக்குது அப்படின்னா அப்போ லாஸ்ட்டில் ஒருத்தர் எடுப்பாங்க. இதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு தான், அதை பற்றி யாரும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த 2 காரணங்களால் ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அது எப்போ வரலாம் அப்படின்னா, இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில் வந்திருக்க ஆசிரியர்களுக்கு சிவி முடிஞ்சு அதை தொடர்ந்து அதே சமயத்தில் இந்த கிரீவன்ஸ் எல்லாமே இந்த வாரத்தில் எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க. அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி அடுத்த வாரத்தில் நம்ம ஒரு ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இது முற்றிலும் கணிப்பு மட்டும்தான். ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வச்சு நான் இதை சொல்கிறேன். ஸோ இது தொடர்பான மற்ற விவரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ண பட்சத்தில் நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோ மற்றவங்களுக்கும் போய் அது காட்டும் அப்படின்றத இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.